ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் பெரும்பாலான ஊடக நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என எக்ஸிட் போல் வெளியிட்டு மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்துள்ளன. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இதே ஊடக நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிகள் வரை வென்று மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என கணித்திருந்தன. ஆனால் தேர்தல் முடிவுகளில் அறுதி பெரும்பான்மை கூட பெற முடியாமல் வெறும் 240 தொகுதிகளுடன் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதனால் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நம்பலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் எழுந்திருக்கிறது. இந்த குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் இதே ஊடகங்கள் கணித்த முடிவுகள் என்ன ஆனது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹரியானா மாநிலத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 4 கருத்து கணிப்புகள் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும், ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காது என கணித்தன. சராசரியாக இந்திய தேசிய லோக்தளம் கட்சி 27 இடங்களிலும் காங்கிரஸ் 13 இடங்களிலும் வெல்லும் என கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகளில் பாஜக 47 இடங்களில் வென்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் கட்சிக்கு 15 இடங்களும் இந்திய தேசிய லோக்தளத்துக்கு 19 இடங்களும் மட்டுமே கிடைத்தன. 2019 தேர்தலின் போது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக அறுதி பெரும்பான்மை பெறும் என்று கணிப்புகளை வெளியிட்டன. அதிலும் ஏபிபி, நியூஸ் எக்ஸ், டைம்ஸ் நவ் ஆகியவை பாஜக 70 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என கணித்திருந்தன. சராசரியாக 8 கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு 60 இடங்களுக்கு மேலும் காங்கிரசுக்கு 18 இடங்களும் கிடைக்கும் என கணித்தன. ஆனால் தேர்தல் முடிவுகளில் பாஜக 40 இடங்களில் மட்டுமே வென்றது. காங்கிரஸ் 31 இடங்களில் வென்று கருத்து கணிப்புகளை பொய்யாக்கியது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜனநாயக் ஜனதா கட்சி கிங் மேக்கராக உருவெடுத்திருந்தது. இதனால் தற்போது ஹரியானாவில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் என்கிற கருத்து கணிப்புகளை நம்புவதிலும் சிக்கல் எழுந்துள்ளது. இதேபோல ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக 2014ஆம் ஆண்டுதான் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அப்போது சி ஓட்டர் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா கட்சி 27 முதல் 33 இடங்களிலும், மக்கள் ஜனநாயக கட்சி 32 முதல் 38 இடங்களிலும், தேசிய மாநாட்டு கட்சி 8 முதல் 14 இடங்களிலும், காங்கிரஸ் 4 முதல் 10 இடங்களிலும் வெல்லும் என கணித்திருந்தது. இதேபோல ஆக்சிஸ் ஏபிஎம் நடத்திய கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா கட்சி 16 முதல் 22 இடங்களிலும், மக்கள் ஜனநாயக கட்சி 36 முதல் 41 இடங்களிலும், தேசிய மாநாட்டு கட்சி 9 முதல் 13 இடங்களிலும், காங்கிரஸ் 9 முதல் 13 இடங்களிலும் வெல்லும் என கணித்திருந்தது. தேர்தல் முடிவுகளில் மக்கள் ஜனநாயக கட்சி கருத்து கணிப்புகள் கூறியதை விட குறைவாக 28 இடங்களில் மட்டுமே வென்றது. தேசிய மாநாட்டு கட்சி கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றி 15 தொகுதிகளில் வென்றது. ஆனாலும் இந்த கருத்து கணிப்புகள் ஏறக்குறைய தேர்தல் முடிவுகளை ஒத்திருந்தன. இந்த முறை இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியின் இந்தியா கூட்டணி 40 முதல் 48 இடங்களிலும், பாஜக 27 முதல் 32 இடங்களிலும், பிடிபி 6 முதல் 11 இடங்களிலும் வெல்லும் என கூறியிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணி 35 முதல் 45 இடங்களையும், பாஜக 24 முதல் 34 இடங்களையும், பிடிபி 4 முதல் 6 இடங்களையும் கைப்பற்றும் என கூறியிருக்கிறது. 2 கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என கூறியிருப்பதா 2014 கருத்து கணிப்பை போல இந்த கருத்து கணிப்பும் தேர்தல் முடிவுகளுக்கு நெருக்கமாக இருக்குமா என எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கான விடை நாளை நடக்கும் வாக்கு எண்ணிக்கை மூலம் தெரிய வரும்.